Swayam Prabha. Digital India. Educated India.
அல்காரிதம் இன்னொன்று வந்து கிறிஸ்டல்ஸ் அல்காரிதம். இந்த ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ். இன்னும் சில அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு, சாலம் அப்படின்லாம் இருக்கு. ஆனால் சாதாரணமாக இந்த இரண்டு மெத்தடெல்லாம் வந்து எல்லா பாடம் நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அந்த ரெண்டு மெத்தடுக்கும் சில சமயங்கள்ல இதை யூஸ் பண்ணலாம், சில சமயங்கள்ல அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம வந்து ரெண்டையுமே பார்த்துடலாம். இந்த ஆன்சர் கரெக்டுக்கு எப்படி இரண்டும் வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ முதல்ல ப்ரின்ஸ் மெத்தட்ல போடலாம், அப்புறம் புஷ்கர்ஸ் மெத்தட். ஸோ முதல்ல வந்து ப்ரின்ஸ் மெத்தட்ல போடுறது. நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ 32 ஆயிரம் எப்படி வருதுங்கிறது நாலு எழுத்துங்க போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணாங்க, ஸ்மாலஸ்ட் என்ன எழுத்து இருக்கோ அது கண்டிப்பாக இருக்கும் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் போட போற எழுத்து வந்து ஸ்மாலஸ்ட் இருக்கு. அது வந்து இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஆர் 5 அது டெஃபினட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து போட்டோம் அல்லது 5 இந்த 5 நோடுல இப்ப 2 and 5 அப்படிங்கிற இரண்டு நோடுகளை நம்ம சொல்லி 1, 3, 4 நோடு சொல்யூஷன் இருந்தா ஏதாவது ஒரு நோட சொல்யூஷன் கொண்டு வரும். எப்படி கொண்டு வருவோம்னா இந்த ரெஸ்ட் 2 to 1 பார்த்தீங்கன்னா 12, 2 to 3 பார்த்தீங்கன்னா 17, 2 to 1 பார்த்தீங்கன்னா 2 to 3 பார்த்தீங்கன்னா 30, 2 to 4 பார்த்தீங்கன்னா 18. அந்த மூணுலாம் ஸ்மாலஸ்ட் 5 to 1 பார்த்தீங்கன்னா 9, 11 விட கம்மி. ஸோ 9. 5 to 2 ஏற்கனவே இருக்கு. ஸோ 5 to 3 8 இன்னும் கம்மி. ஸோ 8 கம்மி. 5 to 4 திருப்பி 9 இது. ஆக 5 to 3 அப்படிங்கிறது இந்த 6 லென்த்லையும் கம்மி. 2 to 1, 2 to 3, 2 to 4, 5 to 1, 5 to 3, 5 to 4. இந்த 6 லென்த் கம்மியா இருக்கு. 5 to 2 7. ஆக அதை எடுத்துக்கொண்டு 5 to 3 8 மறுபடியும் 2 5 இங்க இருக்கு. 1 3 and 4 அந்த பக்கம் இருக்கு. கனெக்ட் ஆகும். 2 to 1, 2 to 3, 2 to 4, 5 to 1, 5 to 3, 5 to 4. 6 லென்த். இந்த 6 லென்த் அளவில் குறைந்தது 5 to 3 அதாவது 8. அதனால 3 எடுத்துக்கொண்டு இந்த பக்கத்துல நோட் 3 எடுத்துக்கொண்டு இந்த பக்கத்துல போட்டு அந்த 8 சேர்க்கணும். எப்படி சேர்க்கலாம்? 5 to 3 இங்க வச்சு 3 நோட் 3 கொண்டு வந்து லென்த் 8 கொடுத்து 2 சேர்க்கிறோம். 7 plus 8 17. இப்போ வந்து 2, 3, 5 சொல்யூஷனுக்குள்ள வந்துருக்கு. 3 நோடும் சொல்யூஷன். நோட் 1 and 4 சொல்யூஷன் வரவில்லை. அது இந்த 3 திருப்பி 2 இல்லை. அது 2க்கு உள்ள கொண்டு வருது. ஆக இந்த 6 லென்த் திருப்பிப்போம். எது அந்த 6 லென்த்? 2 to 1 12, 2 to 4 11 சின்னது. ஆக 2 to 4 11, 3 to 1 8 இன்னும் சின்னது. ஸோ 3 to 1 8, 3 to 4 10. 3 to 1 தான் சின்னது. ஸோ 3 to 1 8. 7 to 1 9, திருப்பியும் 3 to 1 தான் சின்னது. 5 to 4 மறுபடியும் 9 சின்னது. 3 to 1 8. ஆக 1ங்கிற நோடு உள்ள கொண்டு வரும். 3 to 1 கொண்டு வந்து அது இந்த கணக்கில் இருப்பது போல இங்கே
ஓகே இப்படி போடுறது படலை ரெண்டும் சும்மா வரும் வாழும்போது ரெண்டு நாள் வந்து இருக்கிறது ஒன்று வந்து படகு அப்படின்னு நம்ம இப்படி பார்க்கும்போது தெரியாது அந்த காட்டை வந்து போடுவது வந்து வீட்டுக்கு வந்து அவ்வளோ படம் இருக்கணும் இன்னும் ஒரு 8 சொல்லியிருக்கான் 7 8 15 23 அது 4 ரவுண்ட் உள்ள வந்திருக்கும் 1 2 3 5 இந்த 4 உள்ள வந்திருக்கு 4 மட்டும்தான் வெளியில இருக்கு 4 இப்போ உள்ள கொண்டு வரணும் எது ஸ்மாலஸ்ட் அது கொண்டு வருவோம் 1 to 4 பதினாறு 2 to 4 11 சின்னது 5 to 4 3 to 4 5 to 4 இன்னும் அது 5 to 4 பிரிச்சு 5 to 4 இந்த உள்ளது இப்போ உள்ளது 23 plus 9 7 plus 8 plus 8 plus 9 அப்படிங்கிறது இதுதான் ஸ்டாண்ட் இது வந்து பிரின்ஸ் மெத்தட் கிறிஸ்டன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது கொண்டு வர முயற்சிப்போம் அதை எப்படி பண்றோம் இப்போ இந்த அவுட்சைட்னா இந்த சொல்யூஷன் இருக்கு கிறிஸ்டன் முறை அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய தீர்வு இருக்கு நோய் ஆட்களும் நிறைய பெஸ்ட் நிறைய தீர்வு இருக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி போயிருக்காங்க அவங்களுக்கு இருக்க ப்ரூஃப் நம்ம புரிஞ்சுக்கிற முயற்சிப்படுத்தாம போகிறோம் ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணாங்க மெத்தட்களை வந்து நமக்கு 5 நோடு இருக்கும் அந்த நோட்ல வந்து 25 நம்பர் அந்த 25 நம்பர்ல டயகனல் வந்து நமக்கு கிடையாது டேஷ் போட்டுட்டோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேஷ் 20 நம்பர்கள் இந்த 20 நம்பர் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு மொத்தம் 10 நம்பர் 1 to 2 சொன்னா 2 to 1 சிமெட்ரிக் ஆக இந்த 10 நம்பர் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் வர மாதிரி இந்த 10 நம்பர் அதை இப்போ முதல்ல எழுதுறோம் ஸ்மாலஸ்ட் வந்து 7 2 to 5 அடுத்த ஸ்மாலஸ்ட் 30 1 to 3 8 3 to 5 மாற்றி எழுதலாமா மாற்றி 1 to 3 முதல்ல எழுதி இல்லை எனக்கு 3 to 5 தான் முதல்ல எழுதலாம் அதனால இன்க்ரீசிங்னு சொல்ல மாட்டோம் நான் டிக்ரீஸ் இன்க்ரீசிங் தான் ஆனால் நான் டிக்ரீஸ் ஸோ டைம் இருக்கும்போது இப்படி என்ன இந்த மெயினில் மட்டும் பார்க்கலாம் கீழே பார்க்கலாம் மூணு இருக்கிற பார்க்கலாம் 2 8 இது 6 அது வந்து ஸ்மாலஸ்ட் 9 அதுக்கடுத்த ஸ்மாலஸ்ட் 12 அதுக்கடுத்த ஸ்மாலஸ்ட் 16 1 to 4 அதுக்கும் அடுத்த ஸ்மாலஸ்ட் 3 மொத்தம் 10 நம்பர் 10 பார்த்தாங்க 10 எழுதியாச்சு ஆனால் 10 இன்க்ரீசிங் ஆர்டர் அதாவது நான் டிக்ரீசிங் இந்த காண்பித்தது போலவே போடுறேன்
இங்க இருப்பது போலவே கடல்ல அந்த ஒன் டு த்ரீ த்ரீ டு ஃபைவ் ஒன் டு ஃபைவ் ஒரு சப் அது வந்து ஷார்ட் சர்க்கிள் சப் டூர் வச்சுக்கணும் ஃபுல்லாக வந்து த்ரீ டு வந்து கரெக்டாக ஒன் டு த்ரீ த்ரீ டு ஃபைவ் ஒன் டு ஃபைவ் போட்டால் அது மூணு சேர்ந்து ஃபோர்வர்டு போடும் அதனால ஒன் டு ஃபைவ் முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம யாருக்கும் கொஞ்சம் நேரம் உள்ள வந்துடும் அஞ்சாயிரம் நம்ம கொடுப்போம் எப்போ அந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் 4 ஆளுக்கு உள்ள போட்டாச்சுன்னா அந்த நேரம் உள்ள நானும் கொடுத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் முறையிலையும் பண்ணலாம் புஸ்தக முறையிலையும் பண்ணலாம் நம்மளோட ஒரு அட்வான்டேஜ் அதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சொல்லிக் கொடுக்கும் ரெண்டு முறையில் எப்படி கோட் பண்றது எப்படி எஃபிஷியன்டா கோட் பண்றது பல விஷயம் நம்ம இப்போ வந்து எந்த முறை வேணா எடுத்துக்கணும் நம்ம வந்து இந்த உதாரணத்துக்காக சின்ன கணக்கு எந்த முறை வேணா எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முறையை பின்பற்றி இந்த சொல்யூஷன் புஸ்தக முறையை பின்பற்றி இதே சொல்யூஷன் சில சமயங்கள்ல ரெண்டு சொல்யூஷன் ஒரே வேல்யூ அந்த மாதிரி ஒரு சான்ஸும் வரப்பட்டு அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இது சூரஸ்டிக் நீங்க எந்த சொல்யூஷன் ரெண்டும் நீங்க சொல்ல ஒரே வராது ஒரே நம்பர் 32 ரெண்டு சொல்யூஷன் இதுல வேறு செட் ஆஃப் நாலேஜ் இருக்குன்னா அது இன்னொரு செட் ஆஃப் இப்போ இந்த 8க்கு பதிலாக 1 to 2 அப்படிங்கிறது சப்போஸ் இப்போ அது இருந்ததுன்னா அது வந்துருக்கு 1 to 3க்கு பதிலாக 1 to 2 வந்துருக்கு அந்த மாதிரி அப்படி 2-3 சொல்யூஷன் கூட வரும் ஒரே வேல்யூவோட அப்படி வரும்போது நம்ம வேற ஒரு சொல்யூஷன் அது நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்துக்கொண்டிருக்கோம் மொத்த 2 வர சொல்யூஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு இந்த கொஞ்சம் தீங்கிற இடத்துல வந்து நம்ம புரிய கண்டுபிடிச்சோம் இப்ப தோல்வி பண்ணா இப்ப அறாவது இரண்டு வரை இது நமக்கு தெரியும் அது இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ட்ரீன் வந்து கீழே இடது பக்கத்துல கீழே அந்த படத்து கீழே 2 இடமா இருக்கும் பிளேஸ் அதாவது இந்த ஒரு இலக்கு இப்படி 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 நாளையும் டூப்ளிகேட் இன்னொன்று ஆட் ஆக 32 இருந்தா நம்ம அது இன்னொரு 32 போட்டோம்னா 64 அப்படிங்கிறது இந்த டோல்ஸ் போடுறதுன்னு எதுக்கு போடுறோம் அவங்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இப்ப 8 கார்ஸ் இருக்கு 8 வெஜ் இருக்கு 4 இருந்தது 8 இப்போ 1 அப்படிங்கிற இடத்தில் இருந்து இந்த 8 ஆட்களையும் வழியாகவும் சென்று எடுத்துட்டு வருது அப்படி வருவதற்கு தேவை ஆய்வுடைய அதுக்கும் நிறைய செய்தி இருக்கு டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு ஆய்வுடைய
அந்த ஆங்கிலேயர்கள் பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்ல இருந்து த்ரீக்கு போறோம், த்ரீல இருந்து ஃபைவ் போறோம், ஃபைவ்ல இருந்து டூக்கு போறோம், திருப்பி டூல இருந்து ஃபைவ் வந்து ஃபோருக்கு, ஃபைவ்ல இருந்து ஃபோருக்கு, திருப்பி ஃபைவ்க்கு, திருப்பி த்ரீக்கு, திருப்பி ஒன். எல்லா ஆருக்கும் ஒரு தடவை கழிச்சு ஒன் அதையும் இந்த 64 வரா மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆருக்கும் ஒரு ஆனா இந்த ஒரு சில சமயங்கள் அதை கூட இருக்கு. ஆனால் அதே சுச்சுவேஷன் வேற ஆடைகள் வரும். ஆனா அதே சுச்சுவேஷன் இதுல வந்து இந்த ஒரு முறை ஒரே சொல்யூஷன் கொஞ்சம் மாறி ஒரு ஆடியோ சப்ஜெக்ட் அது படம் வந்து அது எப்படி கொண்டு வர போறோம் இந்த ஆங்கிலேயர்களை வைத்து அதில் இருந்து பாடலின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒன்ல இருந்து த்ரீக்கு போறோம், த்ரீல இருந்து ஃபைவ்க்கு போறோம், ஃபைவ்ல இருந்து டூக்கு, டூல இருந்து ஃபோருக்கு போறோம், ஜம்ப் பண்ண எல்லாத்துக்கும் போல இந்த டூல இருந்து ஃபைவ்க்கு போல நம்ம சத்து வராது. ஃபைவ் டு டூ போய் டூ டு ஃபைவ் திருப்பி வந்தாலும் சத்து. அதனால போகாத இடத்துக்கு ஜம்ப் பண்ணி ஆனால் சுத்தி திரும்ப 1 to 3, 3 to 5, 5 to 2, 2 to 4, 4 to 1 50 வரைக்கும். அடுத்தது 1 to 3க்கு ஜம்ப் பண்ணலாம், 1 to 5க்கு ஜம்ப் பண்றோம். 1 to 5, 5 to 2, 3 to 5க்கு வரல, 2 to 4, 4 to 3, 3 to 5 அப்படின்னு ஜம்ப் பண்றோம். 44. இந்த 1 to 2 ஜம்ப் பண்றோம், 1 to 2, 2 to 5, 5 to 4, 4 to 3, 3 to 1 ஜம்ப் பண்றோம். 1, 2, 3, 4, 3, 1. ரெண்டாவது மூணாவது சொல்யூஷன் அதே சொல்யூஷன் பார்க்கலாம். இல்லை வேற சொல்யூஷன் வேற சொல்யூஷன் தெரியல. 1 to 5, 5 to 2, 1 to 2, வேற சொல்யூஷன். மூணு சொல்யூஷன் எடுக்க முடியாது. அரௌண்ட் வந்து 3 சொல்யூஷன் எடுக்க முடியாது. மூணுல பெஸ்ட் சொல்யூஷன் 46. இன்னொரு மோதல் வந்து 45 கொடுத்தது. இது இன்னொரு சூழ்நிலை பண்ணியும் 46 சிம்பிள் மெத்தட் வந்து 45. இதுல கணக்கு அது சின்ன சின்ன கிளாஸ்கள் வரும்போது சில சமயங்கள்ல இது இன்னொரு விஷயங்கள் பண்ணிட்டோம். கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஃப்ரெண்ட்ஸ்ல என்னென்ன பார்த்தோம், கண்டுபிடிச்சோம். அப்புறம் அதை கிளாஸ் பண்ணி அப்புறம் அந்த ஆன்லைன் அப்படிங்கிறத எடுத்தோம். அப்புறம் அதுல இருந்து டிராவலிங் சொல்யூஷன் எடுத்து 3 சொல்யூஷன் எடுத்தாங்க. அவங்க இதை விட பக்கமா இருக்கணும்னு எனக்கு பெரிதாக உங்களுக்கு நல்ல ஆனா இந்த முறையில நம்ம இப்ப பார்த்ததுபடி 46 தான் நமக்கு பெஸ்ட். இது ஒரு இன்னைக்கு ஏன் புரிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். எதனால இவ்வளவு இது பண்றோம் அப்படின்னு கூர்ந்து பார்த்தோம். நிறைய அதுக்கு ஒரு தீவிர சொல்லணும். இந்த பெஸ்ட் இதுல இருந்து எடுத்தது அது வந்து தியரிட்டிக்கல் கேஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆனால் எனக்கு பவுண்ட் பண்ணி அது ரொம்ப அழகாக பவுண்ட் எல்லாம் கூட்டு கணக்கு நமக்கு பேச்சு அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்க புரிந்து கொள்ள சொல்லி இப்போ மெத்தடை மட்டும் எடுக்கணும். 46 2
அப்ப வந்து ஒரு இந்த இதுக்கு பண்ணும்போது ரெண்டு ஹிண்டஸ்ட்ரி நம்மளோட மனுஷன் முதல் ஹிண்டஸ்ட்ரியா ஹிண்டஸ்ட்ரிக்கு நமக்கு இதான் ஆப்டிமம் சொல்ல ஆப்டிமம் வேலைகள் தெரியும் இதை ஆப்டிமம். ஸோ இந்த பெர்மனன்ட் செல்ஃப்மென்ட் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம என்ன பண்றோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் வந்து 4 கஸ்டமர்கள் அவங்களோட ஆர்டர்லாம் போட்டாங்க, டைம் இருக்கு, அவங்க வீட்டில் போய் டெலிவரி போட்டேன்னு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரி தான் 4 சப்ளையர் இருக்கு. 4 சப்ளையரும் பல பொருட்களை சப்ளை பண்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 4 சப்ளையர் சப்ளை பண்ற பொருட்கள் எல்லாம் கட்டப்பட்டு அதை பேக் பண்ணி செய்யப்பட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அந்த ஃபேக்டரி வந்து ஒரு இந்த 4 பொருட்கள் வந்து வைக்கும் அளவுக்கு இந்த கிச்சா கெப்பாசிட்டி இருக்கு. இந்த 4 சப்ளையர்கள் என்ன ஆர்டர்ல போய் பிக்கப் பண்ணுவாங்க. சிம்பிள் அதனாலதான் பிக்கப் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. இதே சூப்பர் மார்க்கெட் ப்ராப்ளம் டெலிவரி ப்ராப்ளம். ஸோ பிக்கப் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், டெலிவரி ப்ராப்ளம். ஆனா இதுல இருக்கிற முக்கியமான கண்டிஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு திரும்பி வரவே இருக்கு. இப்போ salesman comes back to the store, visiting every other city one year. ஒரு தடவை அவர் ஒரு சிட்டி போயிட்டு அந்த பொருட்களை எடுத்துட்டு அல்லது கொடுத்து நம்ம சிம்பிளா அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். நீங்க கேட்கலாம் வந்து எடுத்துக்கிறது கொடுக்கறது ரெண்டும் பண்ண முடியுமான்னு கேட்கணும், இருக்கும். அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் நம்ம படிக்க போறதுக்கு சம்பந்தப்பட்டது இந்த விஷயம் இருக்கிறதுனா அப்படின்றது அல்லது டிராவலிங் சேல்ஸ்மேன் இதை நம்ம மீட்டரங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் என்னங்கிறத மட்டும் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். மீட்டரன் is a delivery method to transport mixed loads from various suppliers to one customer. நம்ம பார்த்துட்டோம், இந்த 4 சப்ளையர் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கலாம். It can be described as a route that has many stops. One vehicle picks up from various suppliers, transported to the customer. ஆக இதுல வந்து கடைசியில எங்க போகணுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுது. இந்த ட்ரக் எங்க ஸ்டார்ட் பண்றதுங்கிறது இப்ப ஸ்டார்ட் பண்றதோட ஸ்டார்டிங்கா இருந்தா அது அப்படியே டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமா மாறிடும். இப்ப ஸ்டார்ட் பண்றதோட வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை போய் பிக்கப் பண்ணிட்டு கடைசியில ஃபேக்டரியில போய் முடிக்கும். ஸோ இதுக்கு ஒரு காஸ்ட் ப்ராப்ளம், இதற்கு டிராவலிங் சேல்ஸ்மேன் காஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு என்றும் சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் ஆப்ஷனலி எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, திருப்பி வராது மில்க் ரன் ப்ராப்ளத்துல அல்லது டிராவலிங் சேல்ஸ்மேன் காஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது திரும்பி வரும். டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் சர்க்கியூட் ப்ராப்ளம் திரும்பி வரும். அது இந்த மில்க் ரன் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்க வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெல் அப்படிங்கிறது ஃபேக்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சப்ளையர் ப்ராப்ளமாக எடுத்துக்கொள்ளும்போது 1 இருந்து 4 இடத்துக்கு கொடுக்கணும். ஆனா கடைசியா இந்த 4 அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 4 வந்து திருப்பி வரப்போகுது. 1 ஆரம்பிச்சு 4 முடிக்கணும். 2, 3, 5 வந்து எந்த ஆர்டர்ல வரும் அந்த மாதிரி இருக்கிறது பேரு காஸ்ட் ப்ராப்ளம். சில நேரங்களில் மில்கரிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான்
பேர்ல இருந்து ஆரம்பிக்குது ஒன்று முடிக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மிலிட்டரி அது எப்படி செயல்படுது அடுத்த பாயிண்ட் between 1 and 4 அல்லது between 4 and 10 எப்படி செயல்படுது அடுத்த பாயிண்ட்